பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 18ஆம் நாளில் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 18ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 18ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 13:1. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். தாவீதின் சங்கீதங்கள் யாவும் அவருடைய வாழ்வின் பெருமதிப்புமிக்க அனுபவங்களை தழுவியவை. தாவீதின் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. தாவீதின் சங்கீதங்கள் நமக்கும் அவருக்கும் இடையே ஏதோ ஒரு ஆழமான உறவு இருக்கிறது போன்ற தோன்றும். நம்மை போல பல பாடுகள், சோதனைகள் வழியாக கடந்து சென்று ஜெயமெடுத்தவர் என்பதை அறியும் போது நம்முடைய உள்ளத்திலும் கூட ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. தாவீது தனது மன உணர்வுகளை, தனது நினைவுகளை, தனது பாவங்களை என எதையுமே அவர் ஒருபோதும் கர்த்தரிடத்தில் மறைத்ததில்லை. தேவ சமூகத்தில் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஊற்றியே இந்த சங்கீதங்களை எல்லாம் பாடியுள்ளார். இந்த சங்கீதங்களில் துதி, ஸ்தோத்திரம், புலம்பல்கள், விண்ணப்பங்கள், ஆனந்த களிப்புகள், முறையீடுகள், கேள்விகள் என்று எல்லாமே கலந்திருந்தாலும் அநேகமாக இறுதியில் கர்த்தரை துதித்தே அவருடைய சங்கீதங்கள் முடிவடையும். எந்த இக்கட்டிலும் தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தவும் மகிழ்ந்திருக்கவும் தவறியதே இல்லை. தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு பாடிய போது கூட தன்னுடைய உணர்வுகளை அவர் மறைக்கவில்லை. தாவீது பாடிய இந்த 13ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களிலும் எது வரைக்கும் என்ற கேள்வி 4 தடவைகள் இடம்பெற்றிருப்பது தாவீதின் மன ஆழத்தில் எவ்வளவு வேதனை புதைந்திருக்கும் என்பதை நமக்கு விளக்குகின்றது. கர்த்தர் தமது முகத்தை ஒருபோதும் தமது பிள்ளைகளுக்கு மறைக்கின்றவர் அல்ல. ஆனால் நமது துன்பங்கள், நாம் கடந்து செல்கின்ற கடினமான சூழ்நிலைகள் சில சமயங்களில் தேவன் நம்மை விட்டுவிட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தி விடுகின்றது. இதைத்தான் தாவீதும் அனுபவித்தார். சங்கீதம் 13:1 தாவீது ராஜா, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், ஹவு லாங் லார்ட். வேதத்தில் இதே மாதிரியான கேள்விகளை கேட்டவர்கள் யாரென்று பார்த்தோம் என்றால், தாவீது ராஜா கர்த்தர் கோபமாக இருப்பதாக அல்லது மறைந்திருப்பதாக உணரும் போது பல்வேறு துன்பமான சூழ்நிலைகளில் இதை மீண்டும் மீண்டும் கேட்டார். சங்கீதம் 79:5, சங்கீதம் 89:46 வசனங்களில் நாம் பார்க்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசி ஆபகுக் 1:2 கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே என்று ஆபகுக் தீர்க்கதரிசி கதறினார். ஆபகுக் தீர்க்கதரிசி யூதாவில் நிலவிய அநீதி, வன்முறை மற்றும் சீர்கேடுகளை கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்தார். தான் தொடர்ந்து ஜெபித்தும் தேவன் அதற்கு பதில் அளிக்காமலும் தீமையை தடுக்காமலும் மௌனமாக இருப்பதாக அவர் உணர்ந்தார். இது அவநம்பிக்கையினால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல்ல, மாறாக ஒரு நீதிபரரான தேவன் எப்படி இவ்வளவு அநீதியை அனுமதித்து பொறுமையாயிருக்கின்றார் என்ற அவருடைய தாகத்தினால் கேட்கப்பட்ட கேள்வியாகும். எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 15:18 என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன் என்று தன்னுடைய வலி ஏன் நிரந்தரமாகவும் காயங்கள் ஏன் குணப்படுத்த முடியாததாகவும் இருக்கிறது என்று கேட்டார். எரேமியா தீர்க்கதரிசி தான் அறிவித்த நியாய தீர்ப்பு செய்தியின் காரணமாக தன்னுடைய சொந்த மக்களாலேயே தொடர்ந்து நிராகரிப்பையும் ஏளனத்தையும் உடல் ரீதியான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டார். இந்த காரியங்கள் அவரை மனச்சோர்வுக்கு, டிப்ரெஷனுக்குள்ளாக தள்ளியது. அப்போதுதான் தனது துன்பங்கள் எப்போது முடிவுக்கு வரும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். யோபு பக்தன் அளவற்ற துன்பத்திற்கு பெயர் பெற்ற யோபு தன்னுடைய வேதனைக்கான காரணத்தையும்
கால அளவையும் குறித்து கர்த்தரிடம் அடிக்கடி கேள்வி எழுப்பினார். யோபு 33:13 யோபு இப்படியாய் சொல்கின்றார், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகின்றீர்? நம்மளுடைய பிரச்சனையே இதுதான். ஏன் ஆண்டவரே இதை எனக்கு பண்ணீங்க? அதாவது நாம் ஏன்னு கேட்க கேட்க ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இப்படி கேள்வி கேட்ட யோபுதான் யோபு 23:9 சொல்கிறார், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். யோபுவிற்கு ஒரு காரியம் தெரிகின்றது, அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். நம்ம கண்ணிற்கு அது ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் மறைவாய் நமக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த யோபு அறிந்திருந்தார். யாக்கோபு 5:11 சொல்கிறது, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயல் எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும்னா, அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அதன் முடிவிலே நம்மை காண வைப்பார். அது நாம் எதிர்பார்த்ததற்கும் விரும்பினதற்கும் மேலான ஒன்றாக இருக்கும். ஆனால் அதை காணும் வரைக்கும் என்ன நடக்கின்றது என்று தெரியாததால் தான் இப்படி கேள்விகளை நாம் கேட்கின்றோம். சரி, எந்த சூழ்நிலைகளில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், இந்த கேள்விகள் பொதுவாக கர்த்தர் மௌனமாக, அமைதியாக அல்லது தூரமாக தோன்றும் தீவிரமான நீண்ட சோதனைகளின் போது, அல்லது தங்களுடைய விரக்தி அல்லது பொறுமையின்மையின் போது கேட்கப்பட்டது. அவர் அமைதியாக மௌனமாக எந்த பதிலும் தராமல் இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் திரைக்கு பின்னால் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார். சில தருணங்களில் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் நாம் சீர் பொருந்தும் பொருட்டு அவகாசம் தருகின்றார். ஆம், நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் பார்க்கும் வண்ணமாக அவர் பார்ப்பதில்லை. நாம் எதை ஒரு முடிவாக பார்க்கின்றோமோ, தேவன் அதை ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புதிய அத்தியாயமாக, ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பாக பார்க்கின்றார். முடிவிலே அது விளங்கும். எனக்கன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதான காரியங்களை ஒருவேளை இப்போது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆபகுக் 2:3 சொல்கிறதை போல முடிவிலே அது விளங்கும். சரி, இங்கே சங்கீதம் 13 தாவீது எதுவரைக்கும் கர்த்தாவே உமது முகத்தை மறைப்பீர் என்று கதறுகின்றார். சத்துருக்களால் மனம் உடைந்தவராக பாடுகின்றார். ஆனால் இறுதியில் தேவனுடைய கிருபையிலும் ரட்சிப்பிலும் நம்பிக்கை கண்டவராக, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையுடன் முடிக்கின்றார். எதுவரைக்கும் என்ற வார்த்தை தேவனிடமிருந்து உடனடி பதில் கிடைக்காத போது ஏற்படுகின்ற பொறுமையற்ற ஆனால் உண்மையான விசுவாசத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. தேவன் தன்னை மறந்து விட்டதாக தாவீது உணரவில்லை. மாறாக துன்பத்தின் மத்தியில் தேவன் உடனடியாக உதவாமல், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் வெகு தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பதை போல உணர்கின்றார். எதுவரைக்கும் உமது முகத்தை மறைப்பீர் என்று கேட்டது, இது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை மற்றும் அன்பின் தரிசனம் மறைந்து விட்டதை குறிக்கின்றது. பாவம் அல்லது சோதனையின் காரணமாக தேவனுடைய கரம் குறுகி விட்டதை போல தோன்றுவது. நித்தம் நித்தம் சஞ்சலம் என்று தாவீது குறிப்பிட்டது, தாவீதினுடைய இருதயத்தில் தொடர்ந்து கவலை, வேதனை மற்றும் மனச்சோர்வு நிறைந்திருந்ததை குறிக்கின்றது. அது சரி, தாவீதின் இந்த சங்கீதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? முதலாவது, உங்கள் உண்மையான உணர்வுகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள். நம்முடைய கஷ்டங்களில் தேவனிடம் நம்முடைய சந்தேகங்களையும் வேதனைகளையும் மறைக்காமல் தாவீதை போல வெளிப்படையாக அவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கலாம். தேவன் உங்களை நன்கு அறிவார். அவருக்கு உங்களுடைய பலவீனங்கள் தெரியும், உங்களுடைய சோர்வுகள் தெரியும், உங்களுடைய கண்ணீர் தெரியும், நீங்கள் கடந்து செல்கின்ற பாதை தெரியும். ஏன், நாம் அடுத்த நொடி என்ன நினைக்கின்றோம், எப்படி யோசிப்போம், என்ன எண்ணத்தோடு இருக்கின்றோம் என்பது எல்லாமே அவருக்கு தெரியும்.
எனவே நாம் சொல்லும் காரியங்களை குறித்து அவர் ஒருபோதும் தவறாக நினைக்க மாட்டார். இதை தாவீதும் நன்கு அறிந்திருந்தார். அதனால்தான் எப்படி ஒரு சிறு பிள்ளை தன் தாயிடம் ஓடி சென்று தன்னுடைய மனதில் உள்ளதையெல்லாம் மறைக்காமல் சொல்லுமோ, அதே போலத்தான் இந்த தாவீதும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் தேவனிடம் சொல்லுகிறவராயிருந்தார். இப்படி தாவீது எல்லாவற்றிலும் தேவனையே சார்ந்திருந்ததால் தேவனும் அவருடைய எல்லாவற்றிலும் அவரை சரி செய்து அவரோடு துணை நின்று எல்லா இக்கட்டிலும் இருந்து அவரை பாதுகாத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தாவீதை போல நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றீர்களா? தாவீதை போல உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தாவீதை ஆற்றி தேற்றின தேவன் நிச்சயமாக உங்களையும் ஆற்றி தேற்றுவார். இரண்டாவதாக, விசுவாசத்தின் போராட்டம். நாம் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கின்ற அந்த நேரம் நமக்கு ஒரு போராட்டமான காலமாக இருக்கின்றது. சுற்றி இருக்கின்றவர்கள் கேட்கின்ற கேள்விகள், பதில் சொல்ல முடியாத நம்முடைய நிலை, மற்றவர்களிடத்தில் நாம் அமைதியாக கடந்து வந்து விட்டாலும் தேவ சமூகத்திற்கு வரும்போது இன்னும் எதுவரைக்கும் ஆண்டவரே என்று கேட்க வைக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். எது வரைக்கும் என்பது அவன் நம்பிக்கையின் கேள்வி அல்ல, அது பதிலுக்காக காத்திருக்கும் விசுவாசத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். காலதாமதம் ஒரு மனிதனை சோர்வுக்குள்ளாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளுமே தொடர்ந்து இருந்தால் நாம் சோர்ந்து போய் விடுவோம். இந்த சூழ்நிலையில்தான் என்னை நெருக்குகின்ற துன்பங்களும் தொல்லைகளும் சோதனைகளும் எப்போது நீங்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் தொடரும்? இதை மாற்ற மாட்டீரா? எனக்கு பதில் தர மாட்டீரா? இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று நாம் ஜெபிப்போம் இல்லையா? இதைத்தான் தாவீதும் செய்தார். தேவன் தாவீதின் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தோடும் வேதனையோடும் கடந்து போகட்டும் என்று விட்டுவிடவில்லை. ஏற்ற வேளையில் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தாவீதை அவர் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கின்றவராய் இருக்கின்றார். தாவீதை உயர்த்தின தேவன் நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார். எதுவரைக்கும் என்ற உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் தேவன் சீக்கிரத்திலே பதிலை தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 41 தாவீது சொல்கின்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆபிரகாம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆசீர்வாதமான ஈசாக்கிற்காக காத்திருந்தார். காத்திருந்த காலம் ஒருவேளை அவருடைய உள்ளத்தில் சோர்வை ஏற்படுத்தி இருந்திருக்க கூடும். ஆனால் அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. மற்றவர்கள் பரியாசம் பண்ணி இருந்திருக்க கூடும். ஆனால் அவரோ கர்த்தரில் ஸ்திரமாய் இருந்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஈசாக்கை கொடுத்த போது அவருக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருங்கள், அவருடைய வேலைக்காய் காத்திருங்கள். ஒன்றை திட்டமாய் வேத வசனத்தின் மூலமாய் சொல்ல விரும்புகின்றேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ்யமுடியுமாய் இருக்கிறோம் என்று மறந்து போக வேண்டாம். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம்முடைய உள்ளான ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளான கேள்விகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளான மன கவலைகளை அறிந்திருக்கிறார். அதனால் தான் பக்தனாகிய தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆம், தேவனுடைய கண்கள் நம்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய இருதயத்தின் குமரலை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் கடந்து செல்கிற பாதை கண்ணீரா இருக்கலாம், கேள்விக்குறியா இருக்கலாம். என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் கலங்கலாம். ஒன்றும் மறந்து போக வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை ஏந்தினவர் அவர்தான், தாங்கினவர் அவர்தான்,
நடத்தினவர் அவர்தான். இனிமேலும் ஏந்துவார், தாங்குவார், உன்னை தப்புவிப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை முழு மனதோடு நம்புவதுதான். முழு இருதயத்தை, வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுப்பதுதான். அவர் செமையான பாதையிலே நம்ம நடத்துவார். ஒரு கனமான பாத்திரமாக நம்மை வணைவது நிச்சயம். இங்கே தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறார். கர்த்தாவே, எதிர்வரைக்கும் நீர் மறந்திருப்பீர். இந்த கேள்வி தாவீது மாத்திரமல்ல, நாமும் கூட பல நேரத்தில் தேவனிடத்தில் கேட்ட கேள்விதானே அல்லவா? சரி, இந்த கேள்வி எதிர்வரைக்கும் எப்பொழுது நம் மனதில் எழும்பும் தெரியுமா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறதோ, பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது, ஆண்டவரிடத்தில் பதில் இல்லாத போது, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மௌனமாய் இருக்கும் போது, நம் மனதில் வருகிற முதல் கேள்வி, எது வரைக்கும் ஆண்டவரே? எது வரைக்கும் இந்த கண்ணீர்? எது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும்? எது வரைக்கும் இந்த பாடுகள்? எது வரைக்கும் இந்த கண்ணீரின் பாதை? எது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும்? என் அன்பானவர்களே, ஆண்டவர் சைலண்டா இருக்கிறதால அவருக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தம் இல்லை. அவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதால அவர் ஒன்றும் செய்ய போவதில்லை என்று அர்த்தம் அல்ல. உண்மை என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே நமக்கு உரிதான தீர்வை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உரிதான நன்மைகளை, பதிலை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்கனவே அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் யாவர் அறிவோம், கானான் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைப்பட்டது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார். அவர் அப்படியாக சொன்னதால அங்க இருந்த பிரச்சனை என்ன என்று அவருக்கு தெரியாம இருந்தது அல்ல, மாறாமல் இருந்த திராட்சை ரசத்தை கொடுக்கவே அவ்வாறாக செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள், நம்ம நடத்துகிற பாதை, என் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியில பொறுமையோடு ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை விட்டு கொடுத்து பாருங்களேன், அர்ப்பணித்து பாருங்களேன், அவர் செமையான பாதையிலே அவர் நடத்துவார். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறதால அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று அர்த்தம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், சிலுவை பாடுகள் ஊடாக செல்லும் போது அவர் வாயத்தராத ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாதான் இருந்தார். அவர் தலையில கொட்டினார்கள், மயிரை பிடுங்கினார்கள், முழுதும் சாட்டையால் அடித்தார்கள், அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். ஆனாலும் மௌனமாய் இருந்தார். எல்லாரும் நினைச்சாங்க, இதுவரைக்கும் நிறைய காரியம் பேசினாரு, இதுவரைக்கும் நிறைய காரியம் செய்தாரு, ஆனா இப்போ மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி பேசி ஒண்ணு ஆக போகிறதுன்னு அவரே புரிந்துகிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருக்கலாம். அவர் மௌனமா இருந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒன்று, பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தன்னை விட்டு கொடுத்தார். மற்றொன்று, மனித நேயத்தை அழிக்கும்படி சத்ரு வைத்திருந்த விதைகளை அழிக்க, பாவத்தை முறியடிக்க, சாபத்தை அகற்ற, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஜீவ பலியாக ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தார். ஆமன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து தமன் அன்பை விளங்க பண்ணினார். ஆமன்பானவர்களே, அதற்காக தான் அவர் மௌனமாயிருந்தார். அவருடைய மௌனத்திற்கு பின் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருந்தது. ஆமன்பானவர்களே, சிலுவின் பாடுகள் ஊடாக மௌனமாக ஒப்பு கொடுத்தவர் நாம் எதிர்பார்த்த நன்மை நமக்கு செய்யாமல் இருப்பார். இன்று நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த அன்பு உள்ள தேவனை சேவிக்கிற நாம், இந்த அன்பு உள்ள தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? முன்வைத்த காலை பின் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அநேக பொருத்தனைகள் நீங்கள் செய்திருக்கலாம், அநேக வாக்குகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஜெபிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம், வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லியிருக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று பல பொருத்தனைகள் நீங்க செய்திருக்கலாம். இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக உதவிகளை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த பொருத்தனைகள்
மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குகள், ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றிருக்கிறீர்களா என்று யோசித்து பார்க்க. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மௌனமா இல்லாதபடி அவர் சிலுவின் பாடுகளுக்கு விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாரானால் ரட்சிப்பு இல்லை, பரலோகம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அவையெல்லாம் மனதில் வைத்து முன்வைத்து கால் பின் வைக்காதபடி தேவனுடைய சுத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்று கூட ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விட்டீர்களா? ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டீர்களா? பரிசுத்தத்தை இழந்து விட்டீங்களா? உன் ஜப வாழ்க்கையை விட்டு விட்டீர்களா? ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விட்டீர்களா? ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளை மறந்து விட்டீர்களா? பரவாயில்ல, இருக்கட்டும், ஆனது ஆனதாக இருக்கட்டும். இன்று மறுபடியும் லென்த் காலத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? மீண்டும் ஆண்டவரிடத்தில் எதுவரைக்கும் என்று கேள்வி கேட்காமல் ஆபிரகாமை போல கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் வெளிவீன உள்ள பாண்டங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போய் விடுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு தளர்ந்து போய் விடுகிறோம், சின்ன சின்ன காரியத்திற்காக நாங்கள் செய்த பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். உலக சிற்றம்பங்களுக்கு அடிமைகளாகி விடுகிறோம். உலக சிற்றம்பங்களுக்கு பின்பாக ஓடி போய் விடுகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட தியாகங்கள், பாடுகள், எங்கள் மேல் பாராட்டின நன்மைகள், காட்டின அன்பை பல நேரத்தில் மறந்து போகிறோம். ஆனால் ஒரு நாளும் நீர் எங்களை மறக்கவே இல்லை அப்பா. ஒரு தகப்பனை போல இதுவரைக்கும் நடித்திருக்கிறேன். ஒரு தாயை போல எப்பொழுதும் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எங்களுடைய அன்புக்காக ஏங்கினது. என் பிள்ளை எப்படியாவது திரும்பி வந்து விடுவான்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்தீர். ஆமா, கோபப்பட வேண்டிய நேரத்தில் எங்கள் மேல் கோபப்படலப்பா. தண்டனைக்கு உறுதான நபராக நான் இருந்த போதிலும் எந்த நிலையிலும் எங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாமல் உங்களுடைய அன்பினால் எங்களை அணைத்து இதுவரைக்கு நடத்தினீர் அப்பா. உங்கள் அன்பை நாங்கள் மறந்து போனோம். நீர் எங்களுக்காக செய்த தியாகங்களை மறந்து போனோம். இன்று மீண்டும் உங்களுடைய அன்பிலே வளர, உமக்காக வாழ, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற நபராக மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். செம்மையான பாதையில நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த பலனை தாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வைத்தருளும். இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் and ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பான ஒரு இடத்துல ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட மேலான கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Amen.